நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு புதுசாக ஒரு வீடு வந்து கட்டுறோன்னா அந்த வீட்டுக்கு வந்து எப்படி வயரிங் பைப் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் வந்து ஆக்சுவலாக பைப் போட்டாச்சு. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காடி பண்ணுறதை காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காடி பண்ணுறதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹால், ஒரு கிச்சனு, பெட்ரூம், போர்ட்டிக்கோ, பாத்ரூம் இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பைப் போடுறது, எப்படி எத்தனை பாயிண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது போர்ட்டிக்கோ. ஃப்ரண்ட் சைட்லேருந்தே போகலாம். இது தனி டேங்கு. ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடுது. அதுக்கு எதுவும் லைட் பாயிண்ட் தேவையில்லை. தேவைப்படுச்சுன்னா கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோட மெயின் சுவிட்ச் பாக்ஸ். இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நிலவுக்கு ரைட் சைடில் கரெக்டாக ஒரு 1/2 அடி கேப்பில் உங்களுக்கு பாக்ஸ் வச்சுருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஹைட்டில், கரெக்டாக 5 அடி ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும், பாக்ஸ் வச்சுருப்போம். இந்த பாக்ஸில் இருந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதிலேருந்து நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்பி அந்த ஜங்ஷனில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜங்ஷன்லேருந்து நேராக போகிற பைப் பார்த்திங்கன்னா சீலிங் இருக்கக்கூடிய ஜங்ஷன் இருப்பாருங்க. கிட்டத்தட்ட 3 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருப்போம். ஃபேன் ஜங்ஷன் உள்ள பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபேன் மாட்டுறதுக்கு வந்து கிளாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இந்த 3 ஃபேன் ஜங்ஷனுக்கும் நேராக ஒரு பைப்பு இணைச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 4 மூலைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருப்போம். 4 மூலைக்கும் ஸ்பாட்லைட் பாக்ஸ். ஓகே, இந்த மொத்த கனெக்ஷன்ஸுடைய பைப் லைன் வந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து நேராக இந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு வீட்டுக்கு பைப் வைக்கிற மெத்தடு. இதில் வயர் இருக்கிறதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டிங்களா? பாருங்கள், ஃபுல் ஃபோக்கஸில் பார்த்தா இப்படி இருக்கும். தெரியுது உங்களுக்கு? கீழே வந்து தூக்கணுன்னா ரைட் லெஃப்ட் ஸ்பாட்டட் பாக்ஸு, அப்படி போப்போ வந்து ஃபேன் பாக்ஸு அப்படி விரியும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 தொட்டில் கொடுத்துருப்பாங்க. அது நடப்பாதையை மெஷர் பண்ணி நடப்பாதைக்கு நேராக வராமல் கொஞ்சம் எது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வால்லேருந்து ஒரு 6 அடி 7 அடி கேப் தள்ளி இதை வச்சுருப்போம். ஸோ ஓகே, அப்படியே ஹாலுக்குள்ளே வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிவி பாக்ஸ். இந்த டிவி பாக்ஸ் வந்து இந்த வீட்டோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலுக்கும் வரக்கூடியது. சேம் இதுலேயும் இதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 3 ஃபேன் பாக்ஸ், சைடில் 2 ஸ்பாட்லைட் பாக்ஸ், இந்த பக்கம் 2 ஸ்பாட்லைட் பாக்ஸ், ஸ்பாட்லைட் பாக்ஸ் வந்துடும். இப்போ இந்த ரூமோட ஹாலோட ஒட்டுமொத்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருப்போம். 12 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு பேர். இதுவும் பார்த்திங்கன்னா நிலவுக்கு லெஃப்ட் சைடில் வீட்டில் திரும்ப இடம் எங்கேயே இருக்கோ அங்கே கொடுக்கலாம். ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி பாக்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ லெஃப்ட் சைடு அப்படிங்கும்போது 12 பாக்ஸ் ஒன்று வச்சோம்னா இந்த ஹாலுடைய கண்ட்ரோல் மொத்தத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு பாக்ஸ் அப்படின்னு பண்ணணும் அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ப்ளக் பாயிண்ட்ஸ் தேவைக்காத பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஜங்ஷன் பாக்ஸாக ஒன்று போட்டிருப்போம், 2 மாடல் பாக்ஸு. இந்த பாக்ஸு ஜங்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், லைட் பாயிண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபேன் பாக்ஸில் இருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட், ரைட் சைடு ஒரு பாயிண்ட், லெஃப்ட் சைடு ஒரு பாயிண்ட் இறக்கியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கொடுக்குறது, நமக்கு தேவையான இடத்துல லைட்டு ஃபிட்டிங்ஸு அந்த மாதிரி மாட்டுறதுக்காக ஒவ்வொரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். மேலே சென்டர் ஃபேன் பாக்ஸு, இந்த ஃபேன் பாக்ஸ் அதிலேருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக இறங்கியிருக்கும். பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். 3 ஃபேன் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து சுற்றி ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் வைக்கும் கீழே இறக்கி பாயிண்ட் வச்சிட்டோம்னா தேவைப்பட்ட இடங்களில் நம்ம ட்ராப் இறக்கலாம். இங்கே நம்ம மட்டும் ஒரே ஒரு சிங்கிளாக மட்டும் இறக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல இறக்க முடியாது. அப்புறம் வந்து தேவையில்லாத காடிலாம் போட்டு உடச்சிட்டு கிடக்கணும். சரிங்களா. ஓகே, இந்த ஹாலோட அமைப்பு. இந்த ஹாலுக்கு வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் பத்தாதுங்கிறதுனால, பெரிய ஹால் சுவிட்ச் பாக்ஸ் பத்தாதுங்கிறதுனால இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். அது இந்த இடத்துல வந்து டிவி வரும். இந்த கிச்சனுக்கு போடுறது இந்த வால் இருக்குது, டிவி வருது அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து சுவிட்ச் பாக்ஸ் காடி பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து கிச்சன் போகலாம். கிச்சன் வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே இப்படி வேலை நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா கிச்சனோட உங்களுக்கு இந்த லாப்ட் இருக்குது. எப்பவுமே வந்து உள்ள கிச்சன் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் அடுப்பு வைக்கக்கூடிய இடம், அதை கிழக்கு சைடு வைப்பாங்க, வச்சுருப்போம். இப்போ அந்த அடுப்பு வச்சுருக்க இடத்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறோம். மிக்ஸி, கிரைண்டரில் வைக்கிற மாதிரி. பழைய ஓல்டு மாடல் கிரைண்டர் வச்சுருக்கவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி, டேபிள் டாப் கிரைண்டர் அந்த மாதிரி கிரைண்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப் இருக்கும், ஒரு அடி ஹைட் இருக்கும். மிக்ஸிங் கிரைண்டர் நகர்த்தணும் அவசியம் இல்லை, அங்கனே வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி. இது வந்து 10க்கு 10 சைஸில் வரும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜங்ஷன் மட்டும் வச்சுருப்போம், ஃபேன் ஜங்ஷன். அதில் வந்து ஒரு ட்ராப் அந்த பக்கம் இறக்கியிருப்போம். சேம் இந்த பக்கம் ஒரு ட்ராப் இறக்கியிருப்போம். இதில் லைட் மாட்டிக்கலாம் அல்லது ஹோல்டர் போட்டு பல்ப் மாட்டிக்கலாம். இந்த பக்கம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான பாயிண்ட். இது இந்த பைப்பில் இருந்து இந்த ஜங்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பைப்பு இப்படி திரும்பி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த ஜிங்க்கு கிட்ட, இது ஜிங்க்கான ஹோலு, கழுவும் இல்லையா, அதுக்கான ஹோலு. இப்போ அந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடல் பாக்ஸ்னு வச்சுருப்பேன், மெட்டல் பாக்ஸ். இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ மாட்டுறதுக்கு இந்த பாக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து 12 மாடல் பாக்ஸ். ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து மெயினாக வரக்கூடிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா சுவிட்ச் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாக்ஸ் வந்து 2 மாடல் வைப்போம். 12 மாடல் வச்சா தான் பார்த்திங்கன்னா அதில் 12 சுவிட்ச் வைக்க முடியும். அந்த கணக்கை நான் உங்களுக்கு வீட்டில் போடுறேன். இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது. மேலே ஜங்ஷன் பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃபேனு, இந்த பக்கம் ஒரு 3-வே ஜங்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு 2 மாடல் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒன்று இறக்கல, தேவைப்படாதனால இப்படி இறக்கலை. இந்த பக்கம் வந்து உள்ளுக்குள்ளார ஏதாவது தனிப்பட்ட மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். சரி, ஓகே. அடுத்து பெட்ரூம் போவோம். இது பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் பிரிஞ்சிருக்கு. லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. இப்போ ரைட் சைடில் போகலாம். ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே நுழைஞ்ச உடனே அதோடய ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். ரைட் சைடில் இது அதே பெட்ரூமே இதே மாதிரி தான், சேம் மேலே ஜங்ஷன், 2 சைடு பாயிண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மறைஞ்சிருக்கு, பட்டி பார்த்துருக்காங்க, உள்ளே மறைஞ்சிருக்கு, இறக்கிருப்போம் நான் கம்பல்சரி. இட்ஸ் ஓகே. கீழே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட் சுவிட்ச் சொல்லுவோம். அதாவது தூங்கும்போது வந்து எழுந்திரிச்சு தூங்கும்போது இடையில வந்து ஃபேனை குறைக்கணும், லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெட்டில் படுத்துகிட்டே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு சுவிட்ச் பாக்ஸ். இது வந்து 8 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வரக்கூடிய 4 மாடல் சுவிட்ச் பாக்ஸ். இதில் இருந்து தான் வந்து பாத்ரூம்குள்ளே போகிற லைட் கனெக்ஷன், ஹீட்ரு, வாட்டர் ஹீட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்து வரும். சரி, ஓகே. அடுத்த பெட்ரூம் போகலாம். இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள், உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில், அதாவது இங்கே இடம் எங்கே இருக்கும், கதவு வந்து எந்த பக்கம் லாக் ஆகுமோ அந்த லாக்கை பொறுத்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 2 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இது இந்த ரூமுக்கான கண்ட்ரோல் பாக்ஸு. அதுக்கு நேராக பாயிண்ட் இருக்குது. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்போட அளவை பொறுத்து 3
ஃபேன் ஜங்ஷன் வச்சுருப்போம், ஃபேன் ஜங்ஷன். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த 4 முளைக்கு இறக்கக்கூடிய ட்ராப்ஸ். ஓகே, டன். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நல்ல பெரிய ரூமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12x20 அந்த சம்திங்கில் வரும். கரெக்டாக நான் வந்து பார்க்கல. இங்கே 2 சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பெட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. இதோட ஹைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டில் வைக்கணும். கீழே இருந்து சேம் 2 பாக்ஸ் ஹைட்டுமே 4 அடி ஹைட்டில் வைக்கணும். அப்படின்னா தான் வந்து பெட்டிலேருந்து கரெக்டாக கை வச்சு ஆஃப் பண்ணுற கண்டிஷன் ஹைட்டில் இருக்கும். சரி, ஓகே. இதுதான் வந்து வீட்டுக்காக பண்ணக்கூடிய வயரிங் வைக்கிற சுவிட்ச் பாக்ஸ். இப்போ இந்த மெயின் சுவிட்ச் பாக்ஸில் வந்து கீழே ஒரு சுவிட்ச் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். அது வந்து ஃபுட் லேம்ப்னு சொல்லுவோம். கீழே மட்டும் தரையில் மட்டும் லைட் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு லைட் மட்டும் நைட் லேம்ப். ஃபுட் லேம்பில் லைட் லேம்ப்னு சொல்லலாம். தரையில் வந்து ஒரு 6 அடி கேப்பில் ஹைட்டில் தூக்கி வைக்கணும். 2 பெட்ரூம்லேயுமே இருக்கும். அதில் நான் காட்டல, இந்தளவு காமிச்சு இதையும் காமிச்சிடலாம். இன்னொரு பாக்ஸில் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் எழுப்போம். அப்போ ஒரு வீடியோ வந்து தண்ணி ஒன்று போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.